தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்தது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. கடந்த முறை வெற்றி பெற்ற 4 சட்டசபை உறுப்பினர்களும் இந்த முறை படுதோல்வி அடைந்தனர். நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கலகலத்தது. அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போனார். வி த லீடர்ஸ் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். இதுவரை 18 லட்சம் பேர் அந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தினந்தோறும் பலர் சாறை சாறையாக விலகி வி த லீடர்ஸ் அண்ணாமலை அமைப்பில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி, மகாலட்சுமி போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறி அண்ணாமலை பக்கம் சென்று விட்டனர். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி கல்வியாளர் அணி பிரிவு தலைவர் நாகபூஷணம் கட்சியை விட்டு வெளியேறியிருந்தார். கட்சியிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வெளியேறியிருந்தார். நயினார் நாகேந்திரனை அழைத்து பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்கள் ஆலோசனை கூறினர். அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் களப்பணியாற்ற துவங்கியுள்ளார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருநெல்வேலி பகுதியில் விலகிச் சென்றவர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய துவங்கியுள்ளனர். கல்வியாளர் பிரிவு தலைவர் நாகபூஷணம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு விலகியிருந்தார். பின்பு மீண்டும் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். திருநெல்வேலியில் மாவட்டத்திலிருந்து வெளியேறிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மீண்டும் பாஜகவில் இணைந்து செயல்பட உறுதி எடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் நயினார் நாகேந்திரனின் சொந்த மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது சொந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தக்க வைக்க நயினார் நாகேந்திரன் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு கட்டமாக பாஜகவிலிருந்து விலகிய நாகபூஷணம் மீண்டும் பாஜகவுக்கு திரும்பியுள்ளார்.